ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண்சுந்தர் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளிக்கிழமை ஆனாலே நமக்கு விளக்கு விளக்குறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதை நம்ம ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் ஊற வச்சாலே போதுங்க. நம்ம கையால் ரொம்ப அழுத்தி விளக்கணும்னு தேவையே இல்லை. ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சாலே போதுங்க. அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். இதுக்கு நாம் ஒரே ஒரு பொருள் தாங்க சேர்த்துக்க போகிறோம். இது பேர் லெமன் உப்புன்னு சொல்கிறாங்க, அதாவது லெமன் சோடா அப்படின்னு சொல்கிறாங்க. இது லெமன் உப்பு, லெமன் சால்ட். நீங்கள் பெரிய பெரிய மளிகை ஸ்டோர்லலாம் லெமன் உப்புன்னு கேட்டாலே கொடுத்துருவாங்க. இது குழந்தைங்க கையில் படாமல் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தொட்டாலாம் ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணும். பாருங்கள், பார்க்க ஜீனி மாதிரியே இருக்குங்க. இது நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த பொருள் எடுக்கிறீங்களோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இந்த லெமன் உப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. இதை நம்ம பாருங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதாவது குழந்தைங்க கையில் படாத அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு சீனி மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு நான் தண்ணியில் நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தை அதில் போட போகிறோமோ, நான் பூஜை சாமான் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பார்க்கவே ரொம்ப கருப்பாக இருக்குது இல்லையா? இதை நான் இந்த சோடா கலந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இது பேர் எப்படி கேட்டிங்கன்னா, கடைகளில் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா லெமன் உப்பு அப்படின்னு கேட்கணுங்க. பித்தாளை ஜாமான் கழுவுற லெமன் உப்புன்னு கேட்டாலே கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த தட்டையும் இந்த விளக்கையும் வைக்கிறேங்க. இதை நம்ம தண்ணிக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டா போதுங்க. பாருங்கள், நான் ஒன்றுமே செய்யலை. ஜஸ்ட் அந்த ஒரு வாட்டி அதுக்குள்ளே முக்கி எடுத்து மறுபடியும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி கிண்ணத்துக்குள்ளெல்லாம் தண்ணி போகிற அளவுக்கு நான் அதுக்குள்ளே ஃபில் பண்ணிட்டேங்க. இதே மாதிரி விளக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக நான் பாதி உள்ளே போகிற மாதிரியும் பாதி மேலேயே உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக வைக்கிறேங்க. இதுக்குள்ளேயுமே கொஞ்சம் அந்த தண்ணியை ஃபில் பண்ணிடலாம். இப்போ மேலே சோடா இருக்கிற தண்ணியும் அதுக்கு மேலே நார்மல் தண்ணியும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி நான் பாதி வெளியிலையும் பாதி உள்ளேயும் வச்சிட்றேங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோட டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், இது மேலே இருக்கட்டும். இப்போ இது உள்ளே படுற மாதிரி நான் வச்சுருக்கேன். இதை ஜஸ்ட் எதுவுமே பண்ண வேணாம், ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க. இப்போ பாருங்கள், பபிள்ஸ் வருது உங்களுக்கு தெரியும். ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அதில் அந்த சோடாவோட எஃபெக்ட் அந்த லெமன் உப்போட எஃபெக்ட் பாருங்கள், குட்டி குட்டி பபிள்ஸாக வருது. இதே மாதிரி தாங்க இருக்கும். நம்ம ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எதுவுமே பண்ண வேணாம். 20 நிமிஷம் அந்த லெமன் உப்பை போட்டு ஊற வச்சா மட்டும் போதுங்க. இப்போ நம்ம லைட்டாக நம்ம பாத்திரங்களோட ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு லைட்டாக தேய்ச்சா போதும். இதில் உள்ள அழுக்கு ஃபுல்லாக அப்படி வெளியில் ஏறிடுங்க. ஏற்கனவே ஆல்ரெடி ஃபுல்லாக கரைஞ்சி அந்த அழுக்கெல்லாம் நல்லா அந்த லெமன் உப்பு அப்சர்வ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கு. நம்ம தேய்க்கும் போது அப்படியே போயிருங்க. நம்ம பாத்திரங்களோட ப்ரஷ் வச்சு ஒரு வாட்டி தேய்ச்சா மட்டும் போதும். அந்த அழுக்கு எல்லாம் அப்படியே வெளியில் வந்துடுங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படின்னு தேய்ச்சி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் பாத்திரங்களோட ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சா போதும். நான் உங்களுக்கு அதோட டிஃப்ரெண்ட் காட்டுறேன். பாருங்கள், நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க. ஃபுல்லாக அழுக்கு எல்லாமே அப்படியே வந்துடும். பாருங்கள், நான் கேமராவில் லைவாகவே நான் விளக்கி காட்டுறேன். பாருங்கள், நான் எதுவுமே சேர்த்துக்கலங்க. ஜஸ்ட் அந்த ப்ரஷ் வச்சு மட்டும்தான் தேய்ச்சி பண்ணுறேன். வேறு எதுவுமே பண்ணலை. இது இப்போ நான் கழுவி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. இதுக்கு நம்ம லெமன் உப்பு புளி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் 20 நிமிஷம் ஊற வச்சு இந்த மாதிரி ப்ரஷ்ஷால் தேய்ச்சாலே போதுங்க. இது மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. சூப்பராக பளிச்சுன்னு இருக்குங்க. இதை நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமா கலர்லாம் மாறும்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, மாறாது. இந்த தட்டு விளக்குனதுக்கப்புறமா நான் அந்த விளக்கையும் இதே மாதிரி லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கிறேங்க. இப்போ எப்படி பளிச்சுன்னு ஆயிடுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி விளக்கிட்டு நம்ம நல்ல தண்ணியிலையும் கழுவிடணுங்க. பாருங்கள், சூப்பராக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இனிமேல் கை வலிக்க தேய்க்க தேவையில்லைங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தருண் சுந்தர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வரப்போகிற மகா சிவராத்திரிக்கும் மாசி மகத்துக்கு நாளைக்கு வந்து மாசி மகம், அதனால் இன்றைக்கி இது மாதிரி விளக்கி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.